Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Exter and Hyundai Grand i10 Nios இருக்கு. Exter பார்த்தோம்னா நமக்கு SX வேரியன்ட் and Grand i10 Nios பார்த்தோம்னா நமக்கு Asta வேரியன்ட். இந்த ரெண்டு கார்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பேரிசன் எதுக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சிமிலரான ஒரு பிரைஸ் பிராக்கெட்ல தான் வருது. ஸோ அதனால இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுனாலும் ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு காசுலையும் கொடுத்துருக்க இன்ஜின் பை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 82 bhp and 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின் தான். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல், ஆனால் இன்ஜின் வந்து நல்லா டிஃபைண்டாகவே இருக்குது. அண்ட் இந்த கார்லையும் சேம் அதே இன்ஜின் தான். நமக்கு ஒரு 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுமே நமக்கு மேக்ஸிமம் 82 bhp and 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இங்கேயுமே நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல். பேனட் வந்து ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு காஸ்ட்லையுமே. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்டர் வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரும். இதுக்கு பார்த்தோம்னா நமக்கு காம்படிட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. டாட்டால பஞ்ச் இருக்குது, நமக்கு நிசான்ல மேக்னைட் அண்ட் ரெனால்ட்ல கைகர் இருக்குது, அண்ட் மாருதியில் கூட ஃப்ராங்ஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போதைக்கு ஹுண்டாயில என்ட்ரி லெவல் ஹேட்பேக் செக்மெண்ட்ல தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Hyundai Grand i10 Nios டிசைன் பார்த்துடலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. LED DRL இது நமக்கு மேலே கொடுக்கல, கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரோ ஷேப்ல இருக்கு. இண்டிகேட்டர் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரில் பார்த்தோம்னா நமக்கு இப்போ கொஞ்சம் லோயராக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு இப்போ ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. Hyundai லோகோ நமக்கு இந்த இடத்துல வந்துருது. நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ரெண்டு கார்லையுமே வராது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கியூட்டான ஒரு ஹேட்ச்பேக் லுக் தான் கொடுக்குது. அண்ட் இந்த எக்ஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஸ்டான்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு LED DRL இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட் ஷேப்ல இருக்கு. அண்ட் நீங்க பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. இதுவுமே நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்ல தான் வரும். அண்ட் நீங்க பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஹாலஜன்ல தான் வருது. நீங்க பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேராமெட்ரிக் கிரில் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. அண்ட் கீழே பார்த்தோம்னா பம்பர்ல ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்ல பார்த்தோம்னா நமக்கு 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். கிராண்ட் i10 Niosல நமக்கு 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வரும். ஸோ நமக்கு சப் காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். டைமென்ஷன்ஸ் ரெண்டு காருக்குமே சேம் தான். ஸோ ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 3815 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எக்ஸ்டர்ல வந்துடும். 175/65 R15 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. இது ஸ்டீல் வீல்ஸ் தான், பட் அலாய் வீல் டிசைன்ல பண்ணியிருக்காங்க. ORMஸ்ல நமக்கு LED இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. நம்ம உள்ளேருந்து இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். ரூஃப் ரெயில்ஸும் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. பட் இது SX வேரியன்ட்ங்கிறதுனால நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பண்ணி ஸ்டார்ட் மட்டும் வராது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஸோ அது மட்டும் இதில் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்டா வேரியண்ட்ல நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் Grand i10 Niosல. இதில் வந்து SX ஆப்ஷனல் வேரியண்ட்ல கொடுத்துட்றாங்க. ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரனாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு LED டெயில் லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க எக்ஸ்டர்ல. அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் SX அப்படிங்கிறது நமக்கு வேரியன்ட்கான பேஜிங். SX ஆப்ஷனல் போயிட்டோம்னா நமக்கு வைப்பர் வந்துடும். இதில் நமக்கு டிஃபாகர் மட்டும் வந்துருது. 6 ஏர்பேக்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. நமக்கு ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்துடும். இந்த SX வேரியண்ட்ல நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துட்றாங்க. ரியரில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராவும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு அந்த பிளாக் கலரில் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் Grand i10 Niosல பார்த்தோம்னா இது நமக்கு வாஷர் இப்போ டிஃபகர் எல்லாமே வந்துடும். ஏன்னா அது ஆஸ்டா வேரியன்ட், அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Nios அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கனெக்டட் LED டெயில் லாம்ப் செட்டப்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நமக்கு ரெஃப்ளெக்டர் தான். இந்த பார்ட் ஃபுல்லாகவே நமக்கு ரெஃப்ளெக்டர் தான். அண்ட் இதுலையுமே நமக்கு ரிவர்ஸ் லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வரும். கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெஃப்ளெக்டர் மாதிரியான ஒரு ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இதுலையுமே வந்துடும். கேமரா பார்த்தோம்னா இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 260 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் இந்த சீட்ஸ் வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்சல் ட்ரேவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு 165/70 R14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் காரோட டயர் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்டரை விட நமக்கு சைட் வால்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 175/60 R15 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. இது நமக்கு அலாய் வீல் வந்துடும். ஏன்னா அது ஆஸ்டா வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு அலாய் வீல் வந்துருது. இதில் வந்து 175/65 R15 inch வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சைட் வால்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 391 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. ஸோ நல்லாவே ஒரு டீப்பான பூட் அப்படின்னு சொல்லலாம். லோடிங் லிப் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கு. ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு இதில் 165/70 R14 inch வீல். ஸோ இதுலையுமே சேம் சைஸ் ஸ்பேர் வீல் தான். அண்ட் இதுலையுமே நம்ம சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப்லாம் நமக்கு அந்த இடத்துல வந்துருது. இதுலையுமே நமக்கு ஸ்பாய்லர் இதுலேயே டக் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப்லாம் வந்துருது. அண்ட் இந்த Grand i10 Niosலையும் நமக்கு ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ரூஃப் ரெயில்ஸும் இதில் நமக்கு சின்னதாக ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரியர் டிசைன் பார்த்தோம்னா நமக்கு கிராண்ட் ஐ10 நியோஸ் ஒரு டிபிக்கலான ஒரு ஹேஷ்பேக் மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்டரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ டோர்ஸ் எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு டேஷ்போர்டில் மட்டும் சின்னதாக ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷ் வந்துருது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். டோர் ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம உட்காந்து பார்த்துருவோம். ஈஸியாக தான் இருக்குது. 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நீரூம்லாம் நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சீட்டை பார்த்தோம்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு நான் இப்போ வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு லெக் ரூம் நல்லா தாராளமாக இருக்குது. ஃபுட் ரூமுமே ஃப்ரண்ட் சீட் கடையில் நல்லா டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7" எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்லா அடிக்குவேட்டான ஒரு ஹெட் ரூமே இருக்குது. ஆம்பிள் எனஃப்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் இல்லை, ஆனால் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நல்லா ஒரு ரூமியாக இருக்குது. உட்காரத்துக்கே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏசி வென்ஸும் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு ரியரில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக அந்த இடத்துல ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் 2 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். அண்ட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. 6 airbags 2 கார்லையுமே ஸ்டாண்டர்ட். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிராண்ட் ஐ10 நியோஸோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்தோம்னா கொஞ்சம் அலாவிலாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டைமண்ட் கட் அலாவிஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டுங்கிறதுனால நமக்கு டோர் ஹேண்ட்ஸுமே க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு கிராண்ட் ஐ10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. G10 இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு டோர் ஹேண்ட்ஸ் ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்டன் சில்வர் மாதிரி இருக்குது. இதுலேயுமே நமக்கு இன்க்ரெஸ் ஈஸியாக தான் இருக்குது. இன்க்ரெஸ்லாம் பெருசாக ப்ராப்ளமே இல்லை. நீரும் வந்து ஏகப்பட்ட நீரும் இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு ஃபுட் ரூம் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் இதில் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் சீட்டோட ஆங்கிளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிக்ளைன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் இதில் எனக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. பட் அது வந்து ரொம்பவே ரூமியாக இருந்துச்சு. இது வந்து நல்லா தான் இருக்குது. அடிக்குவேட்டாக இருக்குது. பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு இப்போ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஆஸ்டா வேரியண்ட்டுங்கிறனால எல்லாமே லோடடாக வந்துடுது. இந்த சென்டர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா விப்ளாஷ் ப்ரொடெக்ஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இதில் வந்து நமக்கு ஆம்ரெஸ்ட் இல்லை, ஆனால் சீட் வந்து உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுலையுமே நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் வந்துடுது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துறாங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு செமி லெதர் சீட் தான். கிளாஸ் ஏரியாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகல. அண்ட் இதுலையுமே நமக்கு 6 airbags வந்துடும். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராண்ட் ஐ10 நியோஸ் பார்த்துடலாம். இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 9.70 lakhs வருது ஆன் ரோட் பிரைஸ் சேலம். ஆஸ்டா மேனுவல் வேரியன்ட். இந்த எக்ஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு 10.00 lakhs, அதாவது 10 lakhs கரெக்டாக வருது. ஸோ இதுவுமே நமக்கு ஆன் ரோட் பிரைஸ் சேலம் தான். இது நமக்கு மேனுவல் வேரியன்ட் தான். எஸ்எக்ஸ் வேரியன்ட். எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் கிடையாது. அண்ட் எக்ஸ்டரில் நம்ம டியூல் டர்ன் வேரியன்ட்டும் இருக்குது. அது வந்து 10.28 lakhs வரும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஓஎம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தோன்னா எனக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. கீழே சென்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். நம்ம இன்டீரியர் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீ பார்த்தோம்னா இதுதான் நமக்கு காரோட கீ. ஸோ இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. ஹைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டெலஸ்கோபிக் கிடையாது. ஸோ டில்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ஆஸ்டா வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. அண்ட் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. சென்டரில் மட்டும் ஒரு எம்ஐடி வந்துருது. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல் தான் நமக்கு ஸ்டியரிங் வீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துறாங்க. நமக்கு டோர் லைட், சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ் ரீசெட், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துருது. அண்ட் இது பார்த்தோன்னா எனக்கு அந்த டிரைவ் இன்ஃபோ, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். கீழே பார்த்தோன்னா எனக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு டாகோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் கீழே நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் கீழே நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ நல்லாவே லோடடாக இருக்குது. அண்ட் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட இது வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னா நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கம்பசமெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸுமே நமக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வராது. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நமக்கு சவுண்ட் போயிட்டோம்னா ஜஸ்ட் அந்த சவுண்ட்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஈக்குவலைசர், பொசிஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. அண்ட் கைடன்ஸ், ரேடியோ நாய்ஸ், ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸ், பார்க்கிங் சேஃப்டி. ஸோ அது அந்த சவுண்ட் மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு டிவைஸ் கனெக்ஷன் அண்ட் டிஸ்பிளேல போயிட்டோம்னா நமக்கு இதில் வந்து பிரைட்னஸ் வேணால் நம்ம மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கூட வச்சுக்கலாம். அண்ட் ப்ளூ லைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஸ்க்ரீன் சேவரும் கொடுத்துறாங்க. ஸோ என்ன நம்ம டிஜிட்டல் கிளாக் இல்லைனா அனலாக் கிளாக் ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை பார்த்தோன்னா நம்ம பட்டன் அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் பட்டனுக்கு நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயுமே நிறைய விஷயம் இருக்குது. ஜென்ரலில் போயிட்டோம்னா நமக்கு ஜென்ரலாக வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ சாஃப்ட்வேர் வெர்ஷன் அண்ட் சிஸ்டம் இன்ஃபோ, ப்ளூடூத் ரிமோட் லாக், டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், கீபோர்ட். ஸோ லாங்குவேஜில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10 லாங்குவேஜ் பக்கமாக இருக்கும் போல். மீடியா செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு ரேடியோ, மீடியா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. ஹுண்டாயோட டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவுமே நல்லா ஃப்ளூயிடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸும் வந்துடுது. அண்ட் வால்யூம்க்கும் நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. மீடியா, ரேடியோ அண்ட் அந்த ஸ்டார் பட்டன் மட்டும் கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்டே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலர் தான். இந்த இடத்துல ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டச் ஸ்க்ரீனுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-C, ஒரு USB-A அண்ட் நீங்கள் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் ஆஸ்ட்ரா வேரியண்ட்டில் வந்துடுது. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. AMT-யும் வருது. ஸோ 5 ஸ்பீட் AMT கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துடுது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கீ ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இல்லை கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். ஸோ அதை நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. IRVM பார்த்தோம்னா நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. ஸோ சன்வைசர்ஸ் மட்டும்தான். இங்கே நமக்கு ஒரு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மிரருமே வந்துடுது. ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம்னா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் சீட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங்குமே நமக்கு வந்து டில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் கிளாஸ் ஏரியாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ கிளஸ்டர்ஃபோபிக்காக பெருசாக ஃபீல் ஆகலை. மெட்டீரியல் யூட்டிலைசேஷனும் லைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு நல்ல ஒரு ரூமியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டரோட இன்டீரியர் போயிட்டு அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் க்ரோமில் வராது, பாடி கலர்லேயே வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸும் நமக்கு இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ அது நமக்கு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான். அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு சீட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 காருமே சேம் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால் நமக்கு இன்டீரியர்லையும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ இந்த ஒயிட்டிஷ் மெட்டீரியலும் நமக்கு இங்கேயும் கண்டினியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் வந்துடுது. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான டாகல் ஸ்டியரிங் வீலில் வந்துடுது. இதில் நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ வார்னிங் மட்டும் அது நமக்கு வந்துடும். அண்ட் கிளஸ்டரில் போயிட்டோம்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். கிளஸ்டரில் போயிட்டோம்னா நமக்கு இதில் வந்து 3 தீம் கொடுக்குறாங்க. தீம் சியில் இருக்குது, தீம் பி வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது, தீம் ஏ வந்து ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்பர், லைட்ஸ், டிஸ்பிளே, ஐசி ரோட் வார்னிங், வெல்கம் சவுண்ட் இதெல்லாம் நம்ம என்ன ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ லைட்ஸில் போயிட்டோம்னா இலுமினேஷன், ஒன் டச் இண்டிகேட்டர் அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டோரில் போயிட்டோம்னா ஆட்டோ லாக் அண்ட் அன்லாக் அண்ட் கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், வெல்கம் மிரர். ஸோ நம்ம அன்லாக் பண்ணால் மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அண்ட் லாக் பண்ணால் ஓஆர்எம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். யூனிட் ரீசெட். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுலேயுமே நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு அந்த டிரைவ் இன்ஃபோ அதெல்லாமே வந்துடும். ஃபுல்லாக டிஜிட்டல் தான். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் இந்த இடத்துல டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துடுது, லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா நமக்கு அதே டச் ஸ்க்ரீன் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதில் பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதுலேயுமே இருக்கும். அண்ட் இதுலேயுமே நம்ம பிரைட்னஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அதில் பார்த்து அப்படியே டிட்டோ அதே தான், வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் இல்லை. நமக்கு டிஆர்விஎம்மும் கொடுக்குறாங்க. அது நம்ம வேணால் ட்ரைவில் கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரியர் வியூவும் வந்துடும். அண்ட் ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா நமக்கு இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அடாப்டிவ் இல்லை. நல்லா லெஜிபிளாகவே இருக்குது பார்க்குறதுக்கும். நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டால் நமக்கு அந்த டிஆர்விஎம் வந்து ஒர்க் ஆகாது. குவைட் மோடும் நமக்கு இதிலேயே கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு அந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. கீழே பார்த்தோம்னா நமக்கு இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துறாங்க. ஒயரில் சார்ஜிங் பேட் மட்டும் நமக்கு இந்த வேரியண்ட்டில் வராது.
இந்த இடத்துல நமக்கு ஒரு யூஎஸ்பிசி, யூஎஸ்பிஏ அண்ட் நீங்கள் ஒரு 12 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. 5 ஸ்பின் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த இடத்துலையும் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த சில்வர் பேட்டர்ன் பண்ணுறாங்க. இதுலேயுமே நமக்கு அந்த பேட்டர்ன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவுமே நமக்கு இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் இதில் கூலிங் ஃபங்க்ஷன் வருதான்னு பார்த்துலாம். ஸோ நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் இல்லை. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. இதுலேயுமே நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் தான். ஐஆர்வியும் நம்ம மேனுவலாக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைட்ஸுமே நமக்கு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க, 2 சைடுமே வந்துடுது. ஸோ இந்த காரில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சன்ரூஃப் வருது. ஸோ எஸ்எக்ஸ் வேரியண்ட்லேயே வந்துடுது. ஆனால் கிராண்ட் ஐ 10 இயர்ஸில் நம்ம டாப் எண்ட் போனால் கூட நமக்கு அதில் சன்ரூஃப் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, செமி லெதர் தான். அண்ட் விண்டோ ஏரியாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ கிளஸ்டரோபிக்காக ஃபீல் ஆகலை. அண்ட் பிளாக் கலர் தான் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷ் இருக்குது, மிச்ச இடம் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் தான். ரூஃப் லைன் மட்டும் நமக்கு ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் வந்து ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காங்க, அதனால ஹெட்ரூம் வந்து இந்த காரில் பிரச்சனையே இல்லை. அண்ட் சென்டரில் நமக்கு ஒரு கேபின் லேம்பும் வந்துடுது. ஹேண்ட் பிரேக் பார்த்தோம்னா நமக்கு மேனுவலாக அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் டெட் பெடல் வந்து சின்னதாக இருக்குது, ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ ஹைவே ட்ரைவ் பண்ணுறப்போ நமக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ஸோ இதுலேயுமே நமக்கு ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ நமக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கிராண்ட் ஐ 10 இயர்ஸ் கூட போய்க்கலாம். இல்லை ஒரு எஸ்யூவி ஷேப்பில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் போய்க்கலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா 2 காருக்குமே 6 ஏர்பேக்ஸ் தான். ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி சொல்லி நான் போர் அடிக்க வரும்ல. ஏபிசிபிடி, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் முக்கியம், அண்ட் ஆல்சோ கார் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டர் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான சிட்டி ஹேட்ச்பேக் வேணும், ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த கிராண்ட் ஐ 10 இயர்ஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த 10 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் எந்த கார் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இந்த கிராண்ட் ஐ 10 இயர்ஸ் அண்ட் எக்ஸ்டரோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.